78வது சுதந்திர தினத்தை ஒட்டி கடந்த 15ஆம் தேதி தேர்வாய் ஊராட்சிகள் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் வரவு செலவு கணக்குகள் குறித்து கேள்விகள் எழுப்பப்பட்டு கூச்சல் குழப்பம் நிலவியது. ஒரு கட்டத்தில் கிராம சபை கூட்டம் முடிவுக்கு வந்த நிலையில் தேர்வாய் ஊராட்சி மன்ற தலைவரும் ஆளும் திமுகவின் மாவட்ட பிரதிநிதியுமான முனிவேல் கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் பணம் பட்டுவாடா செய்யும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வரும் நிலையில் துறை சார்ந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே தாமிரபரணி ஆற்றில் குளிக்க வந்த ரகுமான்பேட்டை பகுதியைச் சேர்ந்த அப்துல் ரகுமான் தண்ணீரில் மூழ்கி மாயமானார். இதனைத் தொடர்ந்து நெல்லை சந்திப்பு போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த உதவி ஆணையாளர் வெங்கடேசன் தலைமையிலான போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் நீரில் மூழ்கி மாயமான அப்துல் ரகுமானை தேடி வந்தனர். இந்த நிலையில் 2வது நாளாக நீரில் மூழ்கி மாயமான இளைஞரை தேடும் பணி தீவிரமடைந்த நிலையில் இளைஞரின் உடல் மீட்கப்பட்டுள்ளது. பெரம்பலூரில் அரசு பேருந்து நடத்துனரிடம் பணம் திருடு போன சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. நாகர்கோவிலிருந்து திருவண்ணாமலை நோக்கி செல்வதற்காக நேற்று இரவு புறப்பட்ட அரசு பேருந்து ஒன்று இன்று காலை பெரம்பலூரை வந்தடைந்தது. பேருந்தில் நடத்துனராக கவுண்டப்பன் மற்றும் ஓட்டுநர் செல்வகுமார் ஆகிய இருவரும் பணியில் இருந்த நிலையில் பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையத்தில் தேநீர் அருந்த இறங்கியதாக கூறப்படுகிறது. தேநீர் அருந்துவிட்டு மீண்டும் பேருந்தில் ஏறி பயணிகளிடம் டிக்கெட் கொடுப்பதற்காக நடத்துனர் கவுண்டப்பன் பையை பார்த்தபோது பையில் பணமில்லாமல் இருந்தது தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் இது தொடர்பாக பெரம்பலூர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் அரசு பேருந்து நடத்துனரிடம் பணம் திருடு போன சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. சென்னை விமான நிலையத்திலிருந்து விமானம் மூலம் மலேசியாவுக்கு கடத்த முயன்ற ரூபாய் 15 லட்சம் மதிப்புடைய 780 நட்சத்திர ஆமைகள் மற்றும் மலேசியாவில் இருந்து சென்னைக்கு கடத்தி கொண்டு வரப்பட்ட ரூபாய் 37 லட்சம் மதிப்புடைய சிகரெட்கள் மொத்தம் ரூபாய் 52 லட்சம் மதிப்புடைய கடத்தல் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் கடத்தல் பயணிகள் 4 பேரிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு.